அன்பு தோழிகளுக்கு வணக்கம். இது உங்கள் சிறகை விரி. இன்னைக்கு நம்ம பிகினர்ஸ் கூட போட்டு பழகக்கூடிய அளவில் பாட்டமில் நார்மல் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே வந்து கிராஸ் கட் போடுறோம். இந்த பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு தான் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் கைப்பிடி போடுறது நாங்கள் கொடுக்கல, தனியாக லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க. நாங்கள் பிளேலிஸ்ட்டே ஹேண்டில் மேக்கிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் நிறைய டிசைன்ஸ் கைப்பிடி போட்டிருக்கோம். அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரியான கூடைகள் மற்றும் ஸ்டார் கூடைகள் பாருங்கள், ரிட்டன் கிஃப்ட் ஐடியாக்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த கூடைகள் வந்து நம்ம ஆர்டரின் பேரில் சிங்கிளாகவோ இல்லை பல்க் ஆர்டராகவோ நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு தரோம். அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் எங்கள் கூடைகளை வாங்கிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இந்த கூடை பின்னுறதுக்கு நம்மளுக்கு நான் இந்த மாதிரி டிஸ்கோ ஒயர் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கலர் ஒயர் வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து வெள்ளை கலரில், அதாவது ஹாஃப் ஒயிட் கலரில் ரெட் கலர் கோடு போட்ட மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் பிளெயின் ஒயர் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். இதில் நம்மளுக்கு முக்காக்கட்டு ஒயர் தேவைப்படுது. நான் ஒரு முழுக்கட்டாக எடுத்து 5 அடி நீளத்தில் 12 ஒயர் மட்டும் வெட்டி வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 5 அடி நீளம், 12 ஒயர் வெட்டியிருக்கேன். வாங்க எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். நாம் இப்போ வெட்டி வச்சிருக்கிற 12 ஒயரையும் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். பேஸ்மெண்ட் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்கேல் எடுத்துங்க. இது வந்து 1 ஃபீட் இருக்குது, 1 அடி ஸ்கேலு. இன்ச்சில் சில தோழிகள் கேட்குறீங்க. 1 அடிங்கிறது 12 இன்ச்சு இருக்கும். சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். இப்போது இந்த மாதிரி எடுத்து 2 அடி அளந்துக்குங்க. அளந்து இதை வந்து சைடில் மடித்து விட்டுங்க. இது வந்து சைடு வால்க்கு வரப்போகுது. இந்த 2 அடி ஒயர் வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ இந்த ஒயர் இப்படி மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பாருங்கள், 5 அடி ஒயரில் 12 ஒயரு. அந்த ஒயரில் முதல் ஒயரை எடுத்துக்கோங்க. எடுத்து சமமாக மடிச்சுக்குங்க. எப்பவும் நம்ம ரன்னிங் ஒயர் பேஸ்கெட் போடும் பாருங்கள், அந்த மாதிரி தான் சமமாக மடித்து இந்த நம்ம அளந்து வச்சுருக்கிற ஒயர் மேலே வச்சு ஃபஸ்ட் நட் போடுங்க. இப்போ பள்ளமான பகுதி இருக்கு பாருங்கள், ரன்னிங் ஒயரில் பள்ளமான பகுதி, அந்த மேலே அப்படி கொண்டு வந்துருங்க. இப்போது இந்த லூப்புக்குள்ளே நம்ம வச்சுருக்கிற ஒயரை விடுங்க. விட்டு டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேசிக் ஸ்கொயர் நாட் கிடச்சிரும். இந்த கூடையில் பார்த்தீங்கன்னா 4 லைன்லேயும் அந்த கோடு போயிருக்கிறது அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ஜாயின் பண்ண ஒயர் அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன் சமமாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். சமமாக இருக்குது. சப்போஸ் சமமாக இல்லைன்னா எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அந்த ஒயர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமப்படுத்திக்கிங்க. இப்போ ஃபஸ்ட் நாட் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதே ரன்னிங் ஒயரில் 2வது ஒயரை மடிச்சுக்குங்க. அதையும் சமமாக மடித்து பின்னணும். நீங்கள் ஒவ்வொரு முறை நாட் போடும்போதும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லூப் மாதிரி எடுத்திருக்கோம். ரன்னிங் ஒயர்லையும் லூப் மாதிரி செஞ்சுருக்கோம். இது மேலே இதை வச்சு இப்போ இந்த பள்ளமான பகுதியை மறுபடியும் மேல் பக்கம் தள்ளிக்கிங்க. தள்ளிக்கிட்டு இந்த பள்ளமான பகுதியை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுங்க. இப்போ இந்த ஒயரை நம்ம புதுசாக ஜாயின் பண்ண ஒயர் அப்படிங்கிறனால இதையும் அப் அண்ட் டவுன்ஸ் பார்க்கணும். சமமாக இருக்குது, விட்டுருங்க. இதே மாதிரி 12 ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு லைன் ஃபுல்லாக பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். 12 ஒயர் வெட்டியிருந்தோம், 12 ஒயரையும் பின்னிட்டோம். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒயரையும் வெட்ட போகிறோம். அதுக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி 2 அடி அளந்து தான் விட்டுருந்தோம். அந்த அளந்து விட்ட ஒயரையே அளவாக வச்சு வெட்டிக்கிங்க. இனிமேல் ஒவ்வொரு கவுன் நீங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த பேஸ்மெண்ட்டில் 8 லைன் நம்ம பின்ன வேண்டியது இருக்குது. நம்ம ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் பின்னிருக்கோம். ஏதாவது ஒரு பக்கம் 3 லைனும், ஏதாவது ஒரு பக்கம் 4 லைனும், மொத்தமாக நீங்கள் 8 லைன் பேஸ்மெண்ட்டை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் இப்போ 2வது லைனு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு 2வது லைன் பின்னுறது எப்படின்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு லைன் பின்னிருக்கோம். ஏதாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் எடுத்து பின்னிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கிறேன். 2 பக்கமும் சமமாக தான் நம்மளுக்கு இருக்கும் ஒயரு. சைடு வால் ஒயரை அப்படியே விட்டுருங்க. அதே ஒயர் அளவு வச்சு விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ரன்னிங் ஒயர் இந்த மாதிரி மடிச்சுக்குங்க. மடித்து ஆல்ரெடி பின்னின ஒயர் தான், மேலே போகிற ஒயரை பிடிச்சி இப்படி மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு நாட் போட ஆரம்பிங்க. இது வந்து எல்லாமே ஒரே கலர் ரன்னிங் ஒயர் நம்ம பின்னுறதுனால நம்மளுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு குழப்பமாயிரும். ஒரே பக்கமாக வளர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர் பத்தாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட் லைனுக்கு ஒரு நாட் போட்டு வச்சுக்குங்க. இதுதான் ஃபஸ்ட் லைனு. இதை வந்து நாட் போட்டு வச்சுருங்க. இதுக்கு மேல் பக்கம் ஒரு பக்கம் 3 லைனும், ஒரு பக்கம் 4 லைனும் பின்னணும். மார்க் பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டை முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி 8 லைன் மொத்தம் பின்னணும். இப்போ நாம்
நீல வாக்கில் 12 நாட் ஜாயின் பண்ணியிருந்தோம். அகலத்தில் பார்த்தீங்கன்னா 8 லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 4 ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்முடைய பேஸ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதாவது 12 8 12 8 மொத்தமாக நம்மளுக்கு வந்து 40 நாட்டு இதில் வந்து சுற்றி வர இருக்குது. இப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இந்த பேஸ்கெட் வந்து இது வரைக்கும் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்தோம். இனிமேல் வரது வந்து ரன்னிங் ஒயர் இல்லாமல் கிராஸ் கட் வரதுக்காக ஒரு ட்ரிக் செய்ய போகிறோம். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 4 மடங்காக இருக்குது. அதாவது 4 நாளாக பிரிச்சிங்கன்னா மீதம் இல்லாமல் வரும். இப்போது இந்த சைடில் போகிற ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த ஒயரை வச்சு இப்போ எல்லா ஒயரும் சமமாக தான் இருக்கும். இந்த ஒயரும் கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கும். பாருங்கள், சமமாக இருக்குது. இப்போது இந்த ஒயரை ஏதாவது ஒரு ஒயர் அடையாளமாக வச்சுக்கங்க, அளவு வச்சுக்கங்க. வச்சுட்டு இந்த ரன்னிங் ஒயரை இப்படி வச்சுக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு 4 நாட்டில் மட்டும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரில் ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணும்போது நம்ம மாமூலாக ரன்னிங் ஒயர் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் ஒயர் மட்டும் விடுவோம். அப்படி இல்லாமல் ஃபுல்லாகவே விட்டுருக்கோம். 1 2வது நாட் போட்டோம். 3வது நாட் போட்டுட்ருக்கோம். இப்போ 4வது நாட் போடுறோம். இப்போ 4 நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஒயரை வெட்டி விட்டுற போகிறோம். நம்ம ரன்னிங் ஒயரை இந்த இடத்துல ஜாயின் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ பாருங்கள், 4 நாட் மட்டும் ஃபஸ்ட்டு 4 நாட்டை மட்டும் பின்னிருக்கோம். இப்போ இந்த மேலே போகிற ஒயர் சமமாக தான் இருக்கும். இந்த ஒயர் அளவு வச்சு ரன்னிங் ஒயரை வெட்டி விட்டுருங்க. இது பிகினர்ஸ் கூட போடுற மாதிரி ஈஸியான கூட தான். பாருங்கள், இந்த 4 நாட்டுக்கு மட்டும் போட்டு 2 பக்கமும் நம்ம அதே ஹைட் அளவுக்கு ஒயரை விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் அதே ரன்னிங் ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு 5வது நாட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ இந்த 4வது நாட்டில் ஒரு ஒயர் இருக்கும், அதை விட்டுருணும். விட்டுட்டு 5வது நாட்டில் மேலே போகிற ஒயர் அளவு வச்சுக்கோங்க. எல்லா ஒயருமே கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஒரு 1/2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வித்தியாசம் தான் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுக்குங்க. மடிச்சுக்கிட்டு 4 நாட் பின்னிருக்கோம். இந்த ஒயரை பின்னக்கூடாது. வெட்டி விட்டுருக்க ஒயரை பின்னாமல் 5வது நாட்டு பேஸ்மெண்ட்டில் இருக்கு பாருங்கள், 5வது நாட்டு அதில் பின்ன போகிறோம். இந்த ஒயரையும் நம்ம 4 நாட் வரைக்கும் பின்னி எடுத்துகிட்டு வரணும். மறுபடியும் ஒருக்கா செக் பண்ணிக்க. நாங்கள் விட்டுருங்க. விட்ட ஒயர் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. சமமாக இருக்குது. இப்போ நம்ம 5வது நாட்டில் ஒரு நாட் போட்டோம். 6 7 8 மிச்சம் 3 நாட்டையும் போடுங்க. போட்டு மீண்டும் இதையும் கட் பண்ணி தான் விட போகிறோம். 2வது நாட் போட்டோம். 3வது ஒயரையும் பின்னிருக்கோம். 4வது ஒயர். ஒவ்வொரு முறையும் நீங்கள் 4 ஒயர் தான் நீங்கள் நாட்டு எண்ணி பிரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 4 நாட் பின்னிட்டோம். இப்போவும் என்ன பண்ணோம்னா, இந்த சைடு வால் இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து விட்டுட்டு வெட்டிடுங்க. இப்போ நாம் 8 நாட்டில் 2 ஒயர் ஜாயின் பண்ணிட்டோம். இதே மாதிரி 4 நாட்டுக்கு ஒருக்கா பிரித்து சுற்றி வர நீங்கள் பின்னும்போது நம்மளுக்கு 10 ஒயர் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 4 ஒயருக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். 10 ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் புதுசாக. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இதுக்கு டர்ன் திருப்புறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடில் இருந்து போகிற 4 ஒயருக்கு ஒரு ஒயர் விட்டுருந்தோம். அகலமான பகுதியில் ஒரு ஒயரும் நீளமான பகுதியில் ஒரு ஒயர் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஒயருமே புதுசாக ஜாயின் பண்ண ஒயர். இந்த ஒயரை நம்ம பின்னணும். இதுலேருந்து போகிற ஒயரையும் இதுலேருந்து போகிற ஒயரையும் பின்னிருங்க. இதே மாதிரி 4 சைட்லையும் நம்மளுக்கு 4 ஒயர் கிடைக்கும். 4ஐயும் பின்னிட்டிங்கன்னா நம்ம வந்து டர்ன் திருப்பி மேல் நோக்கி வளர்த்து கொண்டு போகிறதுக்கு சமம். பாருங்கள், 1 பின்னிட்டேன். இந்த பக்கம் இருக்கிற ஒயரையும் பின்னிடுங்க. இந்த கார்னரில் அகல பக்கத்துலேருந்து வந்ததும் நீல பக்கத்துலேருந்து வந்தது 2ஐயும் நம்ம பிடிச்சி பின்னிட்டுருக்கோம். இது 4வது சைடு பாருங்கள். இதையும் இப்படி பின்னிடுங்க. இப்படி பின்னிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஸ்கெட் வந்து இனிமேல் மேல் நோக்கி வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மேலே வளர்த்துறதுக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல எப்படி பின்னிருக்கோம் அப்படின்னா, 4 நாட்டு பின்னிருக்கோம் பாருங்கள். இதில் வந்து இந்த கடைசியாக இருக்கிற நாட்டு வந்து நாம் இப்போ இந்த பக்கம் இருந்து ஒரு ஒயரும் இந்த பக்கம் இருந்து ஒரு ஒயரும் பின்னுது. இந்த பழைய நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4 ஒயர் இருக்கும். இந்த 4 ஒயரில் ஃபஸ்ட் ஒயரை விட்டுருங்க, லாஸ்ட் ஒயரை விட்டுருங்க. நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு பின்னல் பின்னுங்க. நம்ம 4 நாட்டுக்கு ஒருக்கா ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த 4 நாட்டில் நடுவில் இருக்கக்கூடிய 2வது நாட்டையும் 3வது நாட்டையும் பிடிச்சி இப்போ நான் பின்னிட்டு இருக்கேன். பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் குழப்பாமல் இருக்கணுங்கிறதுக்காக 2 தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பின்னிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு இந்த சைடில் ஒரு ஒயரும் இந்த சைடில் ஒரு ஒயரும் பின்னாமல் இருக்கும். இப்போ இந்த சைடில் போகிற ஒயரை வச்சு இந்த நாட்டை பின்னுங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரை எடுத்து இந்த ரெண்டு ஒயரையும் பின்னணும். இதற்கு முன்னாடியே நான் டபுள் கலர் வச்சு ஒரு லஞ்ச் பேக் கூட இதில் போட்டு காட்டியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இது ஒரே கலராக இருக்கனால உங்களுக்கு வந்து அதை விட இது கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இதை வளைச்சி பின்னதுல நம்மளுக்கு 2க்கு 2 ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு. இந்த லைனில் 2 இந்த லைனில் 2 கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து போகிற ஒயரும் இந்த பக்கம் வந்து போகிற ஒயரும் பாருங்கள், நம்ம வெட்டி விட்டோம் பாருங்கள், அந்த ஒயர் இருக்கும். அதை ரெண்டையும் பின்னுங்க. இதே மாதிரி ஸ்டெப்பு தான் தொடர்ந்து நீங்கள் பின்னிகிட்டே போகணும். இது வந்து நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி வெட்டி விட்டோம் பாருங்கள், அந்த ஒயரு. இப்போ இந்த முடிச்சு போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஒயர் போகுது, இந்த பக்கம் ஒரு ஒயர் போகுது. இப்போ இந்த ஒயரை வச்சு இந்த 2 ஒயரையும் பின்னுங்க. இந்த கூட உங்களுக்கு வந்து பிகினர்ஸாக இருந்தால் குழப்பமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்டிருக்க லஞ்ச் பேக் கூட போய் பாருங்கள். அதில் இதை விட நல்லா தெளிவாக புரியும். இது வந்து ஒரே கலராக இருக்கனால தான் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி குமிழ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இதை பின்னிட்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி அமைப்பு கிடைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம்னா அடுத்த 4 ஒயரில் நடுவில் இருக்க 2 ஒயரை பின்னுங்க. நம்ம அடுத்தது பாருங்கள், இந்த இடத்துல 4 ஒயர் நம்ம பிரிச்சிருந்தோம் இல்லையா, அந்த 4 ஒயர் இருக்குது. அதில் 2வது ஒயரையும் 3வது ஒயரையும் பிடிச்சி பின்ன போகிறோம். இதே மாதிரி ஸ்டெப்பை தொடர்ந்து பின்னிக்கிட்டே வாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஒயர் இந்த பக்கம் ஒரு ஒயர் இருக்குது, இதை ரெண்டையும் பின்னணும். நம்மளுக்கு வந்து இந்த கூடைக்கு பாட்டம் மட்டும் நம்ம நார்மல் நாட் வச்சு, அதாவது நான் ரன்னிங்கில் ஒயர் வச்சு பின்னியிருக்கோம். மேல் பக்கம் கிராஸ் கட் மாதிரியே வந்துடும். அதாவது கிராஸ் கட்டை எடுத்த உடனே போட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கும் கிராஸ் கட் ஒயர் நிறையா வேஸ்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது, அது வேஸ்ட் இல்லை, ஆனால் வேஸ்ட் ஆகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தோழிகளுக்கு இந்த பேஸ்கெட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த 2க்கு 2 போட்டோம். இப்போ அடுத்தது இந்த ஜாயிண்ட் ஆகிற நடுவில் இருக்கிற 2 ஒயரையும் பின்னுங்க. நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கக்கூடிய மினியேச்சர் ஐடியா உள்ள கூடைகளை, சின்ன கூடை பெரிய கூடை எல்லாமே வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கான வாட்ஸ்அப் லிங்க்கு மேலே ஸ்க்ரீனில் தெரியும். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு சிங்கிளாகவோ அல்லது பல்காகவோ நாங்கள் கூடைகள் பின்னித்தரோம். உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாஸ் இருந்தாலும் எங்கள் சேனலை பார்த்து போட்ட வீடியோக்கள் இருந்தாலும் எங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினா ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயர் வச்சு பின்னிட்டோம். இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி ஒரு ஒயர் இந்த பக்கம் போயிடுச்சு, இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை வச்சு பின்னிடுங்க. இனிமேல் மேலே வர பாகத்தில் நம்மளுக்கு கிராஸ் கட் கூட மாதிரியே தான் வரும். அதாவது எந்தெந்த இடத்துலலாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துலலாம் பிடிச்சி பின்னுற மாதிரி வரும். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணும்னு தோணுதோ அவ்வளோ ஹைட் பின்னுங்க. நான் 18 லைன் பின்ன போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி வந்துருச்சு, இந்த இடத்துல ஒரு குமிழ் மாதிரி வந்துருச்சு. இந்த அமைப்பு வந்து கிராஸ் கட் பேக் மாதிரியே வரும். இப்போ இந்த இடத்துல 3 ஒயர் போகுது, இந்த இடத்துல 3 ஒயர் போகுது. அப்படியே வளர்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் வரலாம். முழுக்க இந்த மாதிரி ஒரு குமிழ் மாதிரி பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் 3க்கு 3 பேட்டர்னில் இந்த மாதிரி போட்டு முடிச்சிட்டோம். நடுவில் வந்து இந்த 2 கட்டம் வந்து இதுலேருந்து வந்ததாக இருக்கும். இந்த பக்கம் இந்த ஒயர் வச்சும் இந்த பக்கம் இந்த ஒயர் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி குமிழாக நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த குமிழை நம்ம அடுத்த ஸ்டெப் எப்படி வளர்த்தணும் அப்படின்னா,
இந்த 3 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 3 ஒயரை பிடிச்சி இந்த 3 ஒயர் கூட பின்னிங்கன்னா இந்த இடத்துல கட்டம் வரும். இந்த மாதிரி தான் நம்ம வளர்த்து எடுத்துகிட்டு போகணும். நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடாக வளர்த்து எடுத்துகிட்டு போங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒயரை எடுத்து இது வரைக்கும் அப்படியே பின்னிகிட்டே போகலாம். நம்ம இதற்கு முன்னாடி கிராஸ் கட் கூட போட தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கெங்கே கிராஸ் ஆகுதோ அங்கே போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இதை போட்டு இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திக்கிங்க. ஒரு பட்டன் இருக்கவே நிறுத்திட்டிங்கன்னா ஒரு 10 லைன் வந்துடும். மொத்தமாக நம்ம டர்ன் திருப்பின இடத்துல இருந்து 17 லைன் போடணும். இப்படி இது வரைக்கும் வளர்த்து எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் ஒயராக எடுத்து கொண்டு போய் இந்த மாதிரி ஒரே சமமாக முடிகிற மாதிரி முடிச்சுக்குங்க. முடிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒயர் இருக்கும்போது மறுபடியும் நம்ம ஒரு 4 லைன் பின்னிக்கலாம். இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இது வரைக்கும் இந்த கிளாஸ் ஒரு பட்டன் விட்டுட்டு பின்னுங்க. இந்த மாதிரி பின்னிட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கூட முடியும். இந்த மாதிரி தான் நாங்கள் பின்னிருக்கோம். மேலே வந்து ஈக்குவல் சர்ஃபேஸாக முடிச்சிருக்கோம். கிராஸ் கட் கூட அப்படிங்கன்னா சமமாக தான் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி பின்னி முடிச்சுக்கிட்டு 17 லைன் பின்னிட்டு இந்த கூட 17 லைன் பின்னிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம் இந்த இடத்துல வளர்த்தேன் பாருங்கள், பிரிச்சு, அதாவது இந்த 2 நாட்டையும் பிடிச்சி தான் பின்னிருக்கோம். இந்த நாட்டிலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா மேலே 17 லைன் நான் பின்னிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 14 16 17 லைன் பின்னிருக்கோம். இந்த 17 லைன் பின்னதோட நம்மளுடைய பேஸ்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இனிமேல் சொருகிற வேலை தான். பேஸ்கெட் வந்து அப்படியே உள்ளே திருப்பி இது குறுகலான பையனால ஒயர் இப்படி கசமசான்னு தெரியுது. ஒரு நாட் உள்ளே போகிற மாதிரி நம்ம மடக்கி சொருகணும். இப்போ இந்த நாட்டில் தான் நம்ம முடிச்சிருக்கோம். ஒவ்வொரு நாட்டிலேருந்து 2 ஒயர் வெளியில் வரும். இதை வந்து இப்படியே மடக்கி வச்சிங்கன்னா உள்ளே எந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுதோ அந்த இடத்துல, அதாவது இது ஒரு ஃபஸ்ட்டு பின்னல், இது 2வது, இது 3வது, இது 4வது லைன். 4வது லைனில் இப்படி சொருகிருங்க. சொருகும்போது நம்மளுக்கு மேலே இருக்கிற ஒரு நாட் மடிஞ்சு உள்ளே போயிடும். வாப்பாடு அழகாக இருக்கும். முதல் லைன் சொருகிற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். சொருகி முடிச்சுட்டு மறுபடியும் பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி சொருகிட்டு வாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நம்ம 2 தடவை சொருகு மாதிரி வரும். இந்த ஒயர் இந்த நாட்டிலேருந்து ஒரு ஒயர் போய் அதே இதில் சொருகும், அடுத்ததுலேருந்து ஒன்று போய் சொருகும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம உள்பக்கம் இருக்கிற ஒயரையெல்லாம் சொருகி முடிச்சிட்டோம் பாருங்கள். சொருகி பிசுறெல்லாம் வெட்டிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நான் 2 ஒயர்களை பயன்படுத்தி உருட்டு கைப்பிடி பண்ணியிருக்கேன். இது ஆல்ரெடி டிஸ்கோ ஒயர் கூட அப்படிங்கிறனால உங்களுக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி கைப்பிடி, இந்த கைப்பிடி வந்து இந்த வீடியோவில் நான் காட்டல. இதற்கு முன்னாடியே நான் கைப்பிடி போடுறது எப்படி அப்படிங்கிறது டாட் டிசைன் கைப்பிடியும் உருட்டு கைப்பிடி 2 விதத்தில் போட்டு காட்டியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஒரு வீட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.